Hello guys, welcome back to the channel. நான் தான் உங்கள் சூர்யா சிங்கப்பூரில். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்மளோட பர்சனல் ஹெல்த்துக்காக ஒரு சைக்கிள் வந்து ஒன்று போகிறோம். ஸோ ஐ ஹாவ் அ மோட்டர் பைக். கம்யூட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே மோட்டர் பைக் யூஸ் பண்ணுறேன். பட் கொஞ்சம் ஒர்க் அவுட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒரு பைசைக்கிள் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது பைசைக்கிள் வாங்க தான் போயிட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த ஷாப்புக்கு வந்தாச்சு. ஸோ போயிட்டு பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதுதான். சைக்கிளிங் கேக்குதா? எல்லாம் ஜாக்கிங் போறீங்க, நான் சைக்கிளிங் போறேன். எஸ், லிட்டில் ஃபார்வர்ட். இதுதான் நம்ம சைக்கிள். ஸோ இனிமேட்டு நம்ம சைக்கிளில் தான் வந்துட்டு அனுப்புகிறோம். ஸோ லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ ஈஸியாக பண்ணலாம். கோப்ரோ நான் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். அதனால தான் இந்த ஆங்கிளில் வியூ பண்ணி கோப்ரோ ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்றும் பெட்டரான வியூஸ் இருக்கும். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என் வீட்டு பக்கத்தில் ஒரு வாட்டர் ரெசர்வாயர் ஒன்று இருக்குது. இந்த ரெசர்வாயர்ன்றது வந்துட்டு தண்ணி நீர்த்தேக்கு தொட்டி, வாட்டர் ரெசர்வாயர். கூகுள் பண்ணி பாருங்கள். எக்ஸாக்டாக தமிழில் நீர்த்தேக்கு தொட்டி. ஓகே, வாட்டர் ரெசர்வாயர். தண்ணியை வந்துட்டு சேமித்து வைக்கிற இடம் அது. ஓகே தான். இப்போ நம்ம வந்துட்டு கிளம்புவோம். அப்படியே பாட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே ஒரு பெரிய ரவுண்ட் அடிச்சுட்டு இன்றைக்கி என்னால் ஹெவி ஒர்க் அவுட்டாக முடிப்போம்.
இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாக்கிங்க்கு, ஜாக்கிங்க்கு, சைக்கிளிங்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் இந்த பேசேஜ். தண்ணிக்குள்ளே இறங்கக்கூடாது, ஏன்னா சேஃப்டி ரீசன்ஸ்க்காக. ஏன்னா இது பயங்கர ஆழம். ஓகேவா, இதுதான் அப்படியே பாதி வழியில் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ ஓரளவுக்கு வந்துட்டு முக்கால்வாசி கவர் பண்ணிட்டேன். ஸோ அதாவது நான் வந்து அந்த இடத்துல ஆரம்பித்தேன். ஸோ அப்படியே வந்து இதுக்குள்ளே வந்து ஒரு போயிட்டு அங்கே உள்ள வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லிட்டரலாக வந்துட்டு மண் தரை தான். இது வந்து பார்த்திங்கன்னா மண் தரை தான். அதனால் சைக்கிள் ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்குது. கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெகுலராக வாரத்தில் ஒரு வாட்டி வரலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். தினைக்கும் வந்தோன்னா டப்பா கிழிஞ்சிரும், வேலையும் இருக்குது. ஸோ அதனால் வாரத்துக்கு ஒரு வாட்டி நல்லாயிருக்கு. ஸோ வெகு விரைவில் பழையபடி இழைச்சி ட்ரிம் ஆகிடுவோம். ஸோ இந்த ரிசர்வாயருக்கு தண்ணி எங்கேருந்து வருதுன்னு ஒரு சந்தேகம் இருக்கலாம். இந்த பாருங்கள், ஸோ இந்த சேனல் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்துட்டு நான் உங்களுக்கு அந்த இன்னொரு எண்டையும் காட்டுறேன். ஸோ அதாவது ஒவ்வொரு வீட்டிலேருந்து மழை பெய்யுது இல்லையா, ஸோ ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் மழை பெய்கிற தண்ணி எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு மழை நீர் மாதிரி கொண்டு வந்து இந்த சேனலில் விட்டுட்டு, ஸோ இந்த சேனல்லேருந்து நேராக கொண்டு வந்து ரிசர்வாயரில் சேர்த்துட்றாங்க. ஸோ இதில் வந்துட்டு நியர்லி 80%, 100% வந்துட்டு வாட்டர் வந்துட்டு மழைநீர் சேமிப்பு தான். ஸோ இது வாட்டர் ரிசர்வாயர் சிங்கப்பூரின் ஒரு மழைநீர் சேமிப்பு தொட்டி தான் இது. சிங்கப்பூரில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரிசர்வாயர் இல்லை, ஒரு ஏரியாவுக்கும் வந்துட்டு ஒரு ரிசர்வாயர் இருக்குது. ஸோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட்டை வந்துட்டு நல்லா இங்கே சீரியஸாகவே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் சிங்கப்பூரில் வந்து தண்ணிக்கு என்றைக்குமே பஞ்சம் இருந்ததில்லை. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கூட எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு ரிசர்வாயர் இருந்துச்சு தான். அதெல்லாம் தான் இப்போது ஃப்ளாட்டாக மாறி இருக்குது. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான். கிலோமீட்டருக்கு அப்புறம் அந்த யூஷுவல் வாக்வே. ஸோ அதை தாண்டி போனோன்னா வீடு வந்துடும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு இதை ஹைப்பர் லேப்ஸில் முடிச்சிடுவோம். Check the mic and make sure it sound right, boys. இந்த மாதிரி எல்லா வீடுங்களும் இருக்கு இல்லையா, அந்த வீட்டிலேருந்து வர மழை தண்ணி எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி காவா வந்து ரெடி பண்ணி சின்ன சேனல் மாதிரி வச்சு, ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய வந்துட்டு சேனல், இது வந்துட்டு ஒரு கெனால் மாதிரி ரெடி பண்ணி, ஸோ இந்த கெனால்லேருந்து தண்ணி தான் நேராக வந்துட்டு அங்கே இருக்க ரிசர்வாயரில் போயிட்டு ஃபில் பண்ணுது. ஸோ இன்றைக்கான சைக்கிளிங் வந்துட்டு ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். இந்த ரிசர்வாயர் பேர் வந்துட்டு பண்டான் ரிசர்வாயர். ஸோ இந்த ரிசர்வாயரை பற்றி நான் உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று காமிச்சிருக்கேன். ஸோ வாரம் இந்த மாதிரி நான் வந்துட்டு போவேன். ஸோ அடுத்து இந்த மாதிரி ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெட்ராஸ் க்ரோன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா, தேங்க்யூ, பாய்.